தோல்வி என்பது முற்றுப்புள்ளி அல்ல, வெற்றியின் ஆரம்ப புள்ளித்தான். நம்மோட வாழ்க்கையில் பல முறை நம் தோல்வியை சந்திப்பிருப்போம். இருப்பினும் திரும்ப திரும்ப வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்பது தான் காரணம் என்ன? ஏனெனில் தோல்வி அவமானமாகிய முற்றுப்புள்ளி அல்ல, அது வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆரம்ப புள்ளி. இதை புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் தோட்டத்தில் இருக்கும் அவனுடைய தாத்தாவிடம் சென்று, நான் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு அந்த தாத்தாவும், நான் இப்போது 2 செடி நடப்போகிறேன். ஒன்று வீட்டுக்குள்ளேயும் இன்னொரு வீட்டிற்கு வெளியும் தோட்டத்துக்கு வைக்கப் போகிறேன். இந்த 2 செடியில் எது பெரிதாக வளரும் என்று தாத்தா பேரனை கேட்கிறார். அதற்கு பேரன், கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கும் செடி தான் பெரிதாக வளரும் என்று சொன்னான். ஏனெனில் தன் வெயிலில், புயல், மழை போன்ற எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள தேவையில்லை. அதனால் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கும் அந்த செடி தான் பெரிதாக வளரும் என்று சொன்னான். உடனே தாத்தாவும், அப்படியென்றால் கொஞ்சம் காலம் காத்திருந்து பார் என்று சொல்லிவிட்டார். அந்த பையனும் சிலருடன் கழித்து தாத்தா வீட்டிற்கு அந்த செடிகளை பார்ப்பதற்கு வருகிறான். தாத்தா வீட்டுக்குள் வைத்திருந்த செடி சற்று பெரிதாக வளர்ந்திருந்தது. ஆனால் வீட்டிற்கு வெளியே வைத்த செடி ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நின்றது. இதை பார்த்த பேரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது எப்படி சாத்தியம் என்று தாத்தாவிடம் கேட்டான். அதற்கு தாத்தாவோ, வீட்டிற்கு வெளியில் வைத்த செடி மழை, வெயில், புயல் என்ற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடியதுதான் இன்றும் பெரிய மரமாக வளர்ந்திருக்கிறது. இதுவே வீட்டிற்குள் வைத்திருந்த செடியோ எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளாமல் ஒரு கம்பார்ட் ஸ்டோனில் இருந்து தான் அதனால் பெரிதாக வளர முடியவில்லை, தாத்தா சொன்னார். இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தான் வளர்கிறோம். கம்பவுண்ட் ஜோனிலே இருந்தால் கடைசி வரை வளராமல் ஒரே இடத்தில் இருக்க வேண்டி வரும். ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் என்று தாத்தா அறிவுரை சொல்லி முடித்தாராம். உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி செல்லும் பாதையில் கஷ்டம் ஏற்பட்டால் இந்த கதையை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள்.